Good morning students, welcome back to Shaba Group of Schools online class. In the previous class we have studied partial fractions and today we are going to see graphical representation of linear inequalities. We should do the sum in the graph paper and listen exercise number 2.10. The first sum is x less than or equal to 3y and x is greater than or equal to y. First இன்இக்வாலிட்டிஸ்க்கு நம்ம போட்டதில்லை, இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலுக்கு போட்டிருக்கோம். x is equal to 3y அந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்இக்வாலிட்டியை ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம் லைன்ஸை. டு ட்ரா த லைன் we need only 2 points, is it? So if possible you have to write 3 more points. I am taking 3 points only. First put xy. Okay, first write the inequality as equal. ஈக்குவல்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 0, x is equal to 0 போட்டிங்கன்னா y is equal to 0 and I am taking y is equal to 1 first. இப்போ 3 into 1 x becomes 3 and next put y is equal to 2. So x is equal to 3 2s are 6. So 3 points நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு x is equal to y. அதே மாதிரி greater than or equal to x equal to yன்னு எடுத்துகிட்டு அப்போது ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் 0 0. ஸோ 0 0 இஸ் ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 3 1. தட் இஸ் 3 1 இஸ் ஹியர் அண்ட் தேர்ட் ஒன் 6 2. இட் இஸ் ஹியர். அண்ட் ஆல்சோ நீ மைனஸ் வேல்யூ போட்டினாலும் உனக்கு -1 -3 -2 -6 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் வி draw the line for this. ஃபஸ்ட்டு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் x equal to y. 3 points we are having 0 0 1 1 2 2 3 3 and so on. That is 0 0 1 1 2 2 3 3. Here also -1 -1 -2 -2 -3 -3 and so on. Now draw the lines. Extend here also. Next அவங்க இந்த ரெண்டு லைனும் பவுண்டட் பண்ணியிருக்கக்கூடிய ரீஜியன் கேட்குறாங்க. தட் இஸ் அவர் சொல்யூஷன் ரீஜியன். ஃபார் தட் ஃபஸ்ட்டு this is our first equation, is it? That is x is equal to 3y and this is our x is equal to y. First draw x and y axis and put x dash y dash o and plot the numbers first. Next 2 lines நாம draw பண்ணுறோம். 2 lines draw பண்ண பிறகு லிசன் பண்ணுங்கள். இப்போ எப்படி அந்த போர்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் திஸ் x equal to 3y இந்த பிளேன் எப்படி ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்குது இல்லையா, மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு. சரி, எங்கே நம்ம ஷேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் இன்இக்வாலிட்டி எழுதுகிறோம். x is less than or equal to 3y. ஓகே, இப்போது இதுதான் அந்த x is equal to 3y. இந்த x is equal to 3yக்கு அப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையோ அல்லது லோயரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டையோ சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். தட் இஸ் this point is what? 2 0. So substituting here 2 0. That is x is equal to 2 less than or equal to 3 into 0. That is 0. Is 2 less than or equal to 0? இது வந்து 2 less than or equal to 0 1 செக் பண்ணுறோம். This is wrong. ஓகே, இப்போ நம்ம எங்கே எடுத்துருந்தோம்? இந்த லைனுக்கு பிலோவில் எடுத்திருக்கோம். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அபவில் இருக்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கு நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். அதாவது இப்போ இந்த இடம் தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஐ எம் ஜஸ்ட் புட் ஏரோ மார்க் ஒன்லி ஹியர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டி எடுக்கிறோம். x is greater than or equal to y. This is our line. x is equal to y is it. இந்த லைனுக்கு அபவில் இல்லைன்னா பிலோவில் ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணலாம். லிசன், டேக் திஸ் பாயிண்ட். எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். திஸ் இஸ் வாட் 0 2 isn't it? 0 2. ஸோ புட் 0 greater than or equal to 2. Is 0 greater than or equal to 2? This is also wrong. Okay, wrong na
இப்போ இந்த அபவ்வில் இருக்கிறது வராது, அப்போ பிலோவில் இருக்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த லைனுக்கு பிலோவில் தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த லைனுக்கு மேலே வருது, இந்த நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே வருது, இந்த லைனுக்கு இதில் காமன் போர்ஷன் கிடையாது, பட் இங்கே இருக்குது காமன் போர்ஷன். ஓகே, this is the common portion. This shaded portion is our solution. That's all. First draw the line. Equal to போட்டு ஒரு 2 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா போதும். லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இல்லைனா 3 இன்இக்வாலிட்டி 4 இன்இக்வாலிட்டி வந்தாலும் 4 லைனுக்கும் காமனாக இருந்தால் தான் நம்மளுடைய சொல்யூஷன் ரீஜியன் அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த லைனுக்கு அப்பரில் இல்லைன்னா பிலோ லோவரில் இருக்கிற மாதிரி எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுனாக்கா கீழே வந்து போடணும், நீங்கள் ஏரோ மார்க்கு கீழே ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி மேலே தான் நீ சாட்டிஸ்ஃபை ஆக போகுது, அதுக்கு நீ செக் பண்ண வேண்டாம். ரெண்டையும் போட்டுட்டு ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷனை மட்டும் ஷேட் பண்ணுங்கள். தட் இஸ் அவர் சொல்யூஷன் ரீஜியன். தேர்ஃபோர் ரைட் the shaded portion is the solution region. Understood this? Let us see fourth sum. Our fourth sum is 2x plus 3y less than or equal to 35 and y greater than or equal to 2 and x greater than or equal to 5. First ஈக்குவல் டு போட்டு நமக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 2x + 3y ஈக்குவல் டு 35 எடுத்துக்கோங்க. 3y இஸ் ஈக்குவல் டு 35 minus 2x. Bring this 2x right hand side and by 3. So y is equal to 35 minus 2x by 3. First substitute for 0. X equal to 0. That is 35 minus 0 by 3. 35 by 3 வந்து டிவைட் பண்ண முடியாது, நமக்கு டெசிமலில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு செக் ஃபார் 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 35 minus 2 becomes 33 and it will be divisible by 3. So we take x is equal to 1 first. X is equal to 1, we get y is equal to 11. After 1, listen, denominatorல 3 இருந்ததுன்னா just you add 1 plus 3. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் 4 போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக டிவைட் ஆகும். 35 minus 4 2s are 8. So மைனஸ் பண்ணும்போது 27 by 3 we get x y is equal to 9. Okay, so substitute the number, only 2 numbers enough. X equal to 1, y is equal to 11 and x equal to 4, y is equal to 9. Okay, the next second inequality is y is greater than or equal to 2, that is y is equal to 2 எடுத்துக்கிறோம். The third one we take x is equal to 5. First draw these 3 lines in the graph paper. First draw the x and y axis and mark 2 4 6 8. This is very easy to plot the points and taking 2 units in the x axis and y axis also. First point is 1 comma 11, that is 1 comma 11 is here and 4 comma 9 is here. Join these two and extend the line, we get this line. Right, extend this. So this line is what? 2x plus 3y equal to 35. Next y is equal to 2, that is here. Y is equal to 2, line is this one. Extend on both sides. This is our x is equal to 2. Sorry, y is equal to 2. Okay. Next x greater than or equal to 5. X is equal to 5 draw பண்ண போறோம். This is 5. This is draw the line. Okay, this is what? X is equal to 5. Next, listen, the line 2x plus 3y equal to 35. The line is this
only, is it? இந்த லைனுக்கு நல்லா லிசன் பண்ணுங்கள், இந்த லைனுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். That is take 0, 0. Okay. Put 0, 0 here. This is 0. This is also 0. So 0 plus 0 becomes 0. Less than or equal to 35. One check பண்ணுறோம். Is it true? 0 less than or equal to 35? Yes, it is true. Therefore, this is correct one. நம்ம எங்கே எடுத்துருக்கிறோம்? இந்த டுவோர்ட்ஸ் த ஆரிஜின் இந்த சைடு எடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகே, next one we no need to check for this y greater than or equal to 2 and x greater than or equal to 5. You know very well y greater than or equal to 2 is here greater than or equal to 2 na upper side. Okay, next x greater or equal to 5 means right side of this line, that is this side. Okay, இப்போ இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பிளேஸ் வந்து இதுதான். இதில் இந்த ஏரோ மார்க் வந்திருக்கு, y equal to 2 ஏரோ மார்க்கும் வந்திருக்கு, x equal to 5 ஏரோ மார்க்கும் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் சொல்யூஷன் ரீஜியன். Therefore, the shaded portion is the solution region. Understood this? Let us see sixth sum. Our sixth sum is x minus 2y greater than or equal to 0, 2x minus y less than or equal to minus 2, x greater than or equal to 0 and y greater than or equal to 0. First take first inequality, that is equal to 0 ன்னு எடுத்துக்கிறோம். First find at least 3 points, that is 0, 0, 2, 1 and 4, 2. Next equation is 2x minus y equal to minus 2 and bring this y to right hand side and we get 2x plus 2 equal to plus y. ஸோ இதுக்கு நம்ம ஒரு 3 points மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு the last two inequality is x and y greater than or equal to 0ன்னு வந்திருக்கு, அது equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராஃப் பேப்பரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம், x axis y axis 0 ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் plot the points 0, 0, 2, 1, 4, 2. 0, 0 is here, 2, 1, 2, 1 is here and 4, 2 is here. Now join these 3 points. Get okay, this is our x minus 2y equal to 0. Okay, next 2x minus y equal to minus 2. 0, 2 first point is 0, 2. Second one 1, 4 and 2, 6. Join these 3 points and extend the line. Get this. This is our what 2x minus y equal to minus 2. Okay, next one is x is greater than or equal to 0. That is this one. Greater than or equal to 0 means x in the side. Okay, our first quadrant only. Similarly, y is greater than or equal to 0 means இதுவும் வந்து first quadrant. So இந்த full place வரும் நமக்கு, full occupy ஆகும். Okay, next இந்த லைனுக்கு ஒரு கீழே ஒரு பாயிண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். Take any point, take any one, 1, 0 also. இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் 1, 0. Substitute here. This is inequality is what? X minus 2y greater than or equal to 0. Substituting 1, 0. 1, 0 is it. First put x is equal to 1 and y is equal to 0. 2 into 0. Greater than or equal to 0. 1 check பண்ணுறோம். Is 1 greater or equal to 0? Yes, it is true. Is it? இப்போ நம்ம பிலோவில் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஷேடட் போர்ஷன் பிலோ த லைன் வரும்.
Okay va? This place. Okay. Next, take the second inequality 2x minus y is less than or equal to minus 2 and check பண்ணுறோம். This is our line and 0, 0 இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். 0, 0 substitute பண்ணி பார்க்கலாம். 0 minus 0 that is less than or equal to minus 2 1 check பண்ணலாம். Is 0 less than or equal to minus 2? This is wrong. This is it. Wrong means நம்ம பிலோவில் எடுத்திருக்கோம். ஸோ அப்பர் சைடு தான் நமக்கு ஷேடர் ஆக போகுது. ஓகே ஓகே இந்த சைடு சரியா, இது இந்த சைடு. ஓகே நமக்கு வந்து இந்த சைடு தேவையே இல்லை. பிகாஸ் எக்ஸ் கிரேட்னா ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் கிரேட்னா ஈக்குவல் டு 0 மீன்ஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஒன்லி. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான் இது ஃபுல்லாக. இது ஃபுல்லாக வந்து உனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த பிளேஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இதனுடைய போர்ஷன் இங்கே வரல. சிமிலர்லி இந்த போர்ஷனும் இதில் வரல, இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. அப்படின்னும் போது there is no solution எழுதணும். there is no portion common to all the fours. அதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னா இதில் இல்லை. ஸோ we write only no solution. So there is no portion common to all. That is x minus 2y greater than or equal to 0 and 2x minus y less than or equal to minus 2 and x is greater than or equal to 0, y is greater or equal to 0, which implies what? There is no solution. Understood this? I hope you all understood today's class. Do the homework in the same way and revise all the example sums. It is very, very important. So revise the example sums. Thank you, students.